அன்பிற்கினிய மாணவர்களே, அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்றைக்கு 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 6வது இயலில் கற்கண்டு என்னும் பகுதியில் புணர்ச்சி குறித்த இலக்கணம் படிப்போம். புணர்ச்சி என்கிற சொல் ஏற்கனவே நீங்கள் அறிந்த சொல்லாகத்தான் இருக்கும். புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்கிற திருக்குறளில் புணர்ச்சி என்ற சொல் இடம்பெற்றிருப்பதை காணலாம். இப்பொழுது புணர்ச்சி என்றால் என்ன என்பதை குறித்து இப்பொழுது தொடங்கலாம். புணர்ச்சி என்பது சொற்கள் இணைவது, சொற்கள் சேர்வது புணர்ச்சி எனலாம். சொற்கள் என்று சொல்லுகிற பொழுது 2 சொற்கள் என்று உங்களுக்கு புரியும். அந்த 2 சொற்களில் முதலில் வருகிற சொல் நிலைமொழி என்றும் அடுத்து வருகிற சொல் வருமொழி என்றும் சொல்லப்படும். புணர்ச்சி என்ற இலக்கணத்தில் நிலைமொழி வருமொழி என்று சொல்லப்படும். இதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். புணர்ச்சி என்ற இலக்கண பகுதியை நாம் கற்றலால் விளைகின்ற விளைவுகள், புணர்ச்சி என்றால் என்ன, புணர்ச்சியின் வகைகள், இயல்பு புணர்ச்சி, தோன்றல் விகார புணர்ச்சி, திரிதல் விகார புணர்ச்சி, கெடுதல் விகார புணர்ச்சி குறித்து எல்லாம் அறிய முடியும். புணர்ச்சி என்பது ஏற்கனவே சொன்னியவாறு 2 சொற்கள் ஒன்றோடொன்று இணைவது. அந்த 2 சொற்கள் நிலைமொழி வருமொழி என்று கூறப்பட்டது. நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைவது புணர்ச்சி எனப்படும். ஈற்றெழுத்து என்றால் கடைசி எழுத்து. முதல் சொல்லினுடைய கடைசி எழுத்தும் அடுத்து வருகிற சொல்லின் முதல் எழுத்தும் இணைவதுதான் இயல்பு புணர்ச்சி. புணர்ச்சியை நாம் இங்கு ஒரு எடுத்துக்காட்டு வழி விளக்க முற்படுகிறேன். தமிழ் என்கிற சொல்லும் நாடு என்கிற சொல்லும் இணைந்து தமிழ்நாடு ஆகிறது. இதில் தமிழ் என்கிற சொல் நிலைமொழி, நாடு என்பது வருமொழி. நிலைமொழியின் ஈற்றெழுத்து வருமொழி முதல் எழுத்து இங்கு எந்தவிதமான மாற்றம் நிகழாமல் நாடு என்று வந்துள்ளது. இவ்வாறு இயல்பாக வரும். சில நேரங்களில் நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் மாற்றங்கள் அடைந்தும் வருவதுண்டு. அவற்றை விகார புணர்ச்சி என்று சொல்வார்கள். இவற்றையெல்லாம் பின்னர் நாம் விளக்கமாக காண்போம். இப்பொழுது நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து வருமொழியுடைய முதல் எழுத்து குறித்த வகைகளை காண்போம். நிலைமொழியின் ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக வந்து புணர்ச்சி நிகழ்ந்தால் அதற்கு உயிரீற்று புணர்ச்சி என்று பெயர். நிலைமொழி சிலை, வருமொழி அழகு. சிலை அழகு, சிலை அழகு. சிலை என்ற நிலைமொழியின் கடைசி எழுத்து லை. அந்த லை என்கிற எழுத்தை இல் கூட்டல் ஐ என்று பிரித்தால் இறுதியில் உயிர் வந்திருக்கிறது என்பதை உணர முடியும். ஆதலால் நிலைமொழியின் ஈற்றில் உயிர் இடம்பெற்றிருப்பதால் இந்த புணர்ச்சிக்கு உயிரீற்று புணர்ச்சி என்று பெயர். அடுத்ததாக நிலைமொழியின் ஈற்றில் மெய் இடம்பெறுவதுண்டு. அவ்வாறு மெய் இடம்பெற்றால் அதற்கு மெய்யீற்று புணர்ச்சி என்று பெயர். மண் என்கிற நிலைமொழியும் குடம் என்கிற வருமொழியும் சேர்ந்து மட்குடமானது. நிலைமொழியின் இறுதி எழுத்து இன். இன் என்பது என்ன எழுத்து? மெய் எழுத்து. இவ்வாறு நிலைமொழியின் இறுதி எழுத்தாகிய மெய் வந்து உணர்ந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி. இதே போன்று வருமொழியினுடைய முதல் எழுத்தை நாம் காண வேண்டும். வருமொழியின் முதல் எழுத்து
உயிரெழுத்தாக வந்து புணர்ந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி என்று கூறப்படும். எடுத்துக்காட்டை நோக்குங்கள். பொன் அணி பொன்னணி. பொன் என்பது நிலைமொழி, அணி என்பது வருமொழி. அணி என்கிற வருமொழியின் முதல் எழுத்தாக அமைந்த ஆ உயிரெழுத்து. ஆதலால் இந்த புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சி என்று கூறப்படும். இதே போன்று வருமொழியின் முதல் எழுத்து மெய்யாகும் வரும். இப்பொழுது காணுங்கள். மணி மாலை இணைந்து மணிமாலையானது. வருமொழியின் முதல் எழுத்து மா, நெடில். நெடில் மாவை இம் கூட்டல் ஆ என்று பிரிப்போமாயின் வருமொழியின் முதல் எழுத்து இம் என்கிற மெய் எழுத்து இருப்பதை நோக்குவீர்கள். ஆதலால் இது மெய் முதல் புணர்ச்சி என்று கூறப்படும். இப்பொழுது இதுவரை கண்டவற்றை மீண்டும் நோக்குவோம். உயிரிற்று புணர்ச்சி, மெய்யிற்று புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி என்று புணர்ச்சி 4 வகையாக கண்டோம். இதை இன்னொரு வகையில் நோக்குகிற பொழுது நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் எவ்வாறு வரும் என்பதை பார்க்கின்றோம். உயிர் முன் உயிர் என்று வருவதுண்டு. நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிர் முன், வருமொழியின் முதல் எழுத்து உயிர் வந்து புணரும். சிலை அழகு சிலை அழகு. நிலைமொழியான சிலையில் இறுதி எழுத்து ஐ என்கிற உயிரெழுத்தும், வருமொழியான அழகு என்ற சொல்லின் முதல் எழுத்து ஆ என்கிற உயிரெழுத்தும் வந்துள்ளதால் இங்கு உயிர் முன் உயிர் புணர்ந்துள்ளதை நோக்குகிறோம். இதே போன்று மற்றொரு எடுத்துக்காட்டை நோக்குங்கள். மணி கூட்டல் மாலை மணிமாலை. நிலைமொழியான மணி என்ற சொல்லில் ஈற்றில் இகரம் என்கிற உயிரும், வருமொழியான மாலை என்ற சொல்லின் முதல் எழுத்து இம் என்கிற மெய்யும் இடம்பெற்றுள்ளது. ஆதலால் நிலைமொழியின் ஈற்றெழுத்து உயிர் முன், வருமொழியின் முதல் எழுத்து மெய் வந்து புணர்ந்துள்ளது. இது உயிர் முன் மெய் என்று சொல்லப்படும். அடுத்து மண் கூட்டல் குடம் மட்குடம். மண் என்பது நிலைமொழி, குடம் என்பது வருமொழி. நிலைமொழியின் ஈற்றெழுத்து இன் மெய்யெழுத்து, வருமொழியின் முதல் எழுத்து கு, இதனுடைய முதல் மெய்யெழுத்து இடம்பெற்றிருப்பதை காணலாம். இவ்வாறு நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய் முன், வருமொழியின் முதல் எழுத்து மெய் வந்து புணருவதுண்டு. இதற்கு மெய்முன் மெய் என்று சொல்லப்படும். அடுத்ததாக மெய்முன் உயிரும் வந்து புணர்தல் நிகழும். பொன் கூட்டல் அணி பொன்னணி. பொன் என்பது நிலைமொழி, அணி என்பது வருமொழி. இவற்றை நோக்குகிற பொழுது பொன் என்ற நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யாகவும், அணி என்கிற வருமொழியின் முதலெழுத்து ஆ என்கிற உயிரெழுத்தும் இடம்பெற்றிருப்பதை காண்பீர்கள். இது மெய்முன் உயிர். ஆதலால் உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய்முன் மெய், மெய்முன் உயிர் என்று புணர்தல் நிகழும் என்பதை மாணவர்கள் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த புணர்ச்சி எத்தனை வகைப்படும் என்று நோக்கினால் புணர்ச்சி 2 வகைப்படும். அவற்றிற்கு பெயர் வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி. வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி என்பதை இப்பொழுதுதான் நீங்கள் புதிதாக கேட்பீர்கள் என்று நினைக்கிறேன். இவற்றை நீங்கள் ஏற்கனவே படித்தவைதான், ஆனாலும் இப்பொழுது உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். வேற்றுமை புணர்ச்சி என்பது என்னவென்றால், நீங்கள் வேற்றுமை குறித்து படித்தீர்கள் அல்லவா? வேற்றுமை என்பது 8 வகைப்படும். 8 வகை வேற்றுமைகளுக்கும் உருபுகள் உண்டு. முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது, 8ஆம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது, 2ஆம் வேற்றுமை உருபு ஐ, 3ஆம் வேற்றுமை உருபு ஆல், 4ஆம் வேற்றுமை உருபு கு, 5ஆம் வேற்றுமை உருபு இன், 6ஆம் வேற்றுமை உருபு அது,
ஏழாம் வேற்றுமை உருபு கண். இந்த வேற்றுமை உருபுகள் நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில் மறைந்தாயினும் வெளிப்பட்டாயினும் வர சொற்கள் புணருகின்ற நிலை வேற்றுமை புணர்ச்சி என்று சொல்லப்படும். மறைந்தாயினும் வெளிப்பட்டாயினும் என்று சொன்னதை மாணவர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். மறைந்து வந்தால் அவரை இலக்கணத்தில் தொகை என்று சொல்லுவார்கள். வெளிப்பட்டு வந்தால் அதனை விரி என்று சொல்லுவார்கள். இப்பொழுது எடுத்துக்காட்டை நோக்குங்கள். மரம் வெட்டினான். மரம் என்பது நிலைமொழி, வெட்டினான் என்பது வருமொழி. இவற்றுக்கு இடையில் ஐ என்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்ததால் இது இரண்டாம் வேற்றுமை தொகை என்று சொல்லப்படும். மரத்தை வெட்டினான் என்கிற எடுத்துக்காட்டை நோக்குகிற பொழுது மரத்தை என்கிற சொல்லில் ஐ என்கிற உருபு இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு இரண்டாம் வேற்றுமை உருபு நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில் வெளிப்பட்டால் அதனை வேற்றுமை விரி என்று சொல்வார்கள். நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில் வேற்றுமை உருவுகள் வந்து புணர்ந்தால் அது வேற்றுமை புணர்ச்சி. புரிகிறதா? அடுத்து அல்வழி புணர்ச்சி. அல்வழி புணர்ச்சி என்பது யாது என்று உங்களுக்கு புரிய வேண்டும் அல்லவா? அல் வழி என்றால் வேற்றுமை அல்லாத வழியில் நிகழுகிற புணர்ச்சி தான் அல்வழி புணர்ச்சி. வேற்றுமை அல்லாத வழி எவ்வாறு புணரும்? நீங்கள் சென்ற பாடத்தில் தொகைநிலை தொடர்கள், தொகாநிலை தொடர்கள் குறித்து படித்ததை நினைவில் கொண்டால் இந்த அல்வழி புணர்ச்சி உங்களுக்கு எளிதாக புரியும். வேற்றுமை உருபுகள் அல்லாத வழி உணர்ந்தால் அவை அல்வழி புணர்ச்சி. அல்வழி புணர்ச்சி நிகழுகின்ற இடங்கள் தொகைநிலை தொடர்கள், தொகாநிலை தொடர்கள். நினைவு வர வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? சரி, மறந்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு நினைவுகூர தொடங்குகிறேன். தொகைநிலை தொடர்கள் என்று நீங்கள் பார்த்த பொழுது அலைகடல் இது வினைத்தொகை, செந்தமிழ் இது பண்புத்தொகை, மலர்விழி இது ஓமைத்தொகை, தாய் தந்தை இது உம்மை தொகை, பொற்றொடி வந்தால் இது அன்மொழி தொகை. இத்தகைய 5 தொகைநிலை தொடர்களில் நிகழுகிற புணர்ச்சிக்கு அல்வழி புணர்ச்சி என்று பெயர். இதே போன்று தொகாலை தொடர்கள் இவையும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். மல்லிகை மலர்ந்தது இது எழுவாய் தொடர். நண்பா வா இது விழித்தொடர். சென்றனர் வீரர் இது வினைமுற்று தொடர். படித்த மாணவன் பெயரெச்சத் தொடர். படித்து முடித்தான் வினையெச்சத் தொடர். மற்றொன்று இடைச்சொல் தொடர். நனி சிறந்த உரிச்சொல் தொடர். வாழ்க வாழ்க அடுக்கு தொடர். இத்தகைய தொகாநிலை தொடர்களிலும் புணர்ச்சிகள் நிகழும். அவ்வாறு நிகழ்ந்தால் அவை அல்வழி புணர்ச்சி என்று கூறப்படும். இப்பொழுது உங்களுக்கு தெளிவாயிற்றா? புணர்ச்சி என்பது வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி என இருவகைப்படும். வேற்றுமை உருபுகள் வந்து புணர்ந்தால் வேற்றுமை புணர்ச்சி, வேற்றுமை உருபுகள் அல்லாத நிலையில் புணர்ந்தால் அவை அல்வழி புணர்ச்சி. சரி, இந்த வேற்றுமை புணர்ச்சியும் அல்வழி புணர்ச்சியும் எவ்வாறு நிகழும் என்பதை நமக்கு பாடத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று இயல்பு புணர்ச்சி, மற்றொன்று விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி என்பது நிலைமொழியும் வருமொழியும் இணைகிற பொழுது எந்தவித மாற்றமும் இல்லாமல் இயல்பாக இணைவது இயல்பு புணர்ச்சி. புரிகிறதா மாணவர்களே? மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். முதலில் வருகிற சொல் நிலைமொழி, அடுத்து வருகிற சொல் வருமொழி. நிலைமொழியும் வருமொழியும் இணைகிற பொழுது நிலைமொழியின் ஈற்றிலோ
வருமொழி முதலிலோ எந்தவித மாற்றமும் நிகழாமல் இயல்பாக இணைவது இயல்பு புணர்ச்சி. வாழை என்கிற நிலைமொழியும் மரம் என்கிற வருமொழியும் இணைந்து வாழை மரம் ஆகிறது. அப்பொழுது அங்கு எந்தவித மாற்றமும் இல்லாமல் இயல்பாக சேர்ந்துள்ளதை காண்கிறீர்கள். ஆதலால் இது இயல்பு புணர்ச்சி. அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு. தமிழ் என்கிற சொல்லும் அன்னை என்கிற சொல்லும் இணைந்து தமிழ் அன்னை ஆகிறது. இங்கு தமிழ் என்கிற சொல்லின் இறுதி எழுத்தாகிய ழகர ஒற்றும் வருமொழியின் முதலாகிய ஆ என்கிற உயிர் எழுத்தும் சேர்ந்து ழா என்க ஆகிறது. ஆதலால் இது இயல்புதான். எழுத்து சேர்ந்தது, அவ்வளவுதானே ஒழிய வேறு எந்த மாற்றமும் இங்கு நிகழவில்லை. ஆதலால் தமிழெண்ணை என்கிற சொல்லும் இயல்பு புணர்ச்சி. இதை மனதில் நன்றாக பதிந்து கொள்ளுங்கள். இயல்பு புணர்ச்சி உங்களுக்கு இயல்பாக புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். அடுத்ததாக விகார புணர்ச்சி. இப்ப இயல்பு புணர்ச்சியில இயல்பாக நிகழ்ந்தது இயல்பு புணர்ச்சி சொல்லிட்டோம். அப்ப இயல்பாக நிகழலைன்னா விகார புணர்ச்சி தானே. நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைகிற பொழுது நிலைமொழியிலோ வருமொழியிலோ இரண்டிலுமோ மாற்றம் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி. புரியுது நல்லா? நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து வருமொழியினுடைய முதல் எழுத்து சேருவதுதானே புணர்ச்சி. அப்படி சேருகிற பொழுது அந்த எழுத்துக்கள் மாற்றங்கள் அடையுமானால் ஒன்று நிலைமொழியில் மாற்றடையலாம், அல்லது வருமொழியில் மாற்றம் அடையலாம், அல்லது நிலைமொழி வருமொழி இரண்டிலும் கூட மாற்றம் அடையலாம். இப்படி மாற்றம் அடைந்து புணருகிற புணர்ச்சி தான் விகார புணர்ச்சி. இப்போ எடுத்துக்காட்டி பாருங்கள். பொன் என்கிற நிலைமொழியும் குடம் என்கிற வருமொழியும் சேருகிற பொழுது இணைகிற பொழுது நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தாகிய நகர ஒற்று ரகர ஒற்றாக மாறியதால் இது விகார புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாயிற்று. கல் தூண் இரண்டு சொல்லும் சேர்ந்து கற்றூன் என்று ஆகிறது. இதில் நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் மாற்றங்கள் அடைந்துள்ளதால் இதுவும் விகார புணர்ச்சி. நன்றாக புரிகிறதா? சரி. இந்த விகார புணர்ச்சி எவ்வாறெல்லாம் நிகழும் என்றால் இரண்டு மொழிகளுக்கும், இரண்டு மொழி என்றால் நிலைமொழி வருமொழி என்கிற இரண்டு மொழிகளுக்கும் இடையில் புதிதாக ஒரு எழுத்து தோன்றலாம், அல்லது ஓர் எழுத்து பிரிதோர் எழுத்தாக மாறலாம், அல்லது இருக்கிற எழுத்து மறையலாம். இந்த மூன்று நிகழும். அவ்வாறு நிகழுகிற போது புதிதாக தோன்றினால் அதற்கு தோன்றல் விகாரம் என்றும், ஓர் எழுத்து பிரிதோர் எழுத்தாக மாற்றமடைந்தால் அதனை திரிதல் என்றும், ஓர் எழுத்து மறைவதை கெடுதல் என்றும் இலக்கணத்தில் சொல்லப்படும். இப்பொழுது ஒவ்வொன்றாக விளக்கமாக காண்போம். காலை என்கிற நிலைமொழியும் பொழுது என்கிற வருமொழியும் இணைகிற பொழுது காலை பொழுது என்று ஆகிறது. காலை நிலைமொழி பொழுது வருமொழி இரண்டு மொழிகளுக்கும் இடையில் பகர ஒற்று புதிதாக தோன்றியுள்ளது. இவ்வாறு ஓர் எழுத்து புதிதாக தோன்றுமானால் அதற்கு தோன்றல் விகார புணர்ச்சி என்று பெயர். புரிகிறதா? வாழை பழம் இணைந்து வாழைப்பழம் ஆகிறது. அங்கேயும் பகர ஒற்று தோன்றுகிறது. ஆதலால் இது தோன்றல் விகார புணர்ச்சி. அடுத்ததாக நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணையும் பொழுது வேறொரு எழுத்து தோன்றாமல் இருக்கிற எழுத்து வேறு எழுத்தாக மாற்றமடைவது திரிதல் விகார புணர்ச்சி. வில் என்கிற நிலைமொழியும் கொடி என்கிற வருமொழியும் இணைகிற பொழுது விற்கொடி ஆகிறது. வில் என்ற சொல்லின் இறுதி எழுத்தாகிய லகர ஒற்று ரகர ஒற்றாக இங்கு திரிந்தது என்ற சொல்லை
நாம் வீட்டிலே கூட பயன்படுத்தி இருக்கிறோம். நினைவுபடுத்தட்டுமா? பால் தயிராக திரிதல். அப்போ ஒன்று வேறொன்றாக மாற்றமடைவதை திரிதல் என்று சொல்லுகிறோம். அதே போலத்தான் இங்கு ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் ஆயிற்று. இப்பொழுது திரிதல் விகார புணர்ச்சி நன்றாக புரிந்ததா? அடுத்ததாக கெடுதல் விகார புணர்ச்சி பற்றி காண்போம். கெடுதல் விகார புணர்ச்சி என்பது என்னென்றால், மரம் வேர் இரண்டு சொற்கள் சேருகிற பொழுது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தாகிய மகர ஒற்று மறைந்தது. மரம் என்கிற சொல்லின் மகர ஒற்று நீங்கி வருமொழியோடு சேர்ந்து மரவேர் என்று வருவது கெடுதல் விகார புணர்ச்சி. எல்லோருக்கும் புரிகிறதா? வேற்றுமை புணர்ச்சியும் அல்வழி புணர்ச்சியும் எவ்வாறெல்லாம் நிகழும் என்றால், இயல்பாக நிகழும், அது இயல்பு புணர்ச்சி. விகாரங்களோடு நிகழும், அது விகார புணர்ச்சி. அந்த விகாரங்கள் தோன்றல், திரிதல், கெடுதல் என 3 வகைப்படும் என்பதை கண்டோம். அதற்கடுத்ததாக ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வது உண்டு. நிலைமொழியும் வருமொழியும் சேருகிற பொழுது இந்த தோன்றல், திரிதல், கெடுதல் என்ற ஒவ்வொரு நிகழ் மட்டுமா நிகழும் என்றால் அல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட நிகழ்வுகளும் அங்கே இடம்பெறும். நாடகம், கலை இரண்டு சொற்களும் சேரும் பொழுது நாடக கலை என்றாகிறது. நாடகம் என்ற நிலைமொழியின் இறுதி எழுத்தாகிய மகர ஒற்று கெட்டு புதிதாக ககர ஒற்று தோன்றியுள்ளது. இவ்வாறு இரண்டு சொற்களுக்கு இடையில் தோன்றலும் கெடுதலும் நிகழ்வது உண்டு. மாணவர்களே, இதுவரை நாம் புணர்ச்சி குறித்து தெளிவாக விளக்கினோம். அந்த விளக்கிய செய்திகளை மனத்தில் ஏற்று நீங்கள் அதை மனவரைபடமாக வீட்டிலே வரைந்து பழகலாம். வரைவதன் நோக்கம் மனதிலே நிலைநிற்கும். இங்கு நான் கண்ட செய்திகளை மனவரைபடமாக தந்துள்ளேன். புணர்ச்சி, அந்த புணர்ச்சி எவ்வாறு நிகழும்? இயல்பு புணர்ச்சியாகவும் விகார புணர்ச்சியாகவும் நிகழும். விகார புணர்ச்சி தோன்றல், திரிதல், கெடுதல். இப்பொழுது மனவரைபடத்தில் கண்ட செய்திகளை தொகுத்து கூறுகிறேன். நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் இணைவது புணர்ச்சி. நிலைமொழியினுடைய ஈற்றிலே உயிரெழுத்து இருப்பது உயிரீற்று புணர்ச்சி. நிலைமொழியினுடைய ஈற்றிலே மெய்யெழுத்து இருப்பது மெய்யீற்று புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்தாக உயிர் இருப்பது உயிர் முதல் புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து மெய்யாக இருப்பது மெய் முதல் புணர்ச்சி. இந்த புணர்ச்சிகள் எல்லாம் இரு வகையில் அடங்கும். ஒன்று வேற்றுமை புணர்ச்சி, மற்றொன்று அல்வழி புணர்ச்சி. வேற்றுமை புணர்ச்சியும் அல்வழி புணர்ச்சியும் இரண்டு விதங்களில் நிகழும். அந்த இரண்டு விதங்கள், ஒன்று இயல்பு புணர்ச்சி, மற்றொன்று விகார புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் சேருகிற பொழுது இடையில் எந்த மாற்றமும் நிகழாமல் இயல்பாக புணர்ந்தால் அது இயல்பு புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் இணைகிற பொழுது இடையில் மாற்றங்கள் நிகழுமானால் அது விகார புணர்ச்சி. அந்த விகாரமானது தோன்றலாக இருக்கலாம், திரிதலாக இருக்கலாம், கெடுதலாக இருக்கலாம், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட திரிதல் கூட நிகழலாம். இவையெல்லாம் இந்த இயலில் நாம் கண்ட செய்திகள் ஆகும். இவற்றையெல்லாம் நீங்கள் மாணவர்கள் மனதிலே பதிந்து கொண்டு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டதை மதிப்பீடு செய்ய இருக்கிறேன். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். இப்பொழுது நான் ஒவ்வொரு வினாவாக கேட்கின்றேன். முதலாவது வினா, விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? புரிகிறதா? சொல்லுவீர்களா? சரி, நானே சொல்லுகிறேன். விகார புணர்ச்சி தோன்றல், திரிதல், கெடுதல். அப்ப எத்தனை ஆயிற்று? 3. அப்ப 3 என்பதால் விகார புணர்ச்சி 3 வகைப்படும் என்பது சரியான விடை. பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி எது? ஏற்கனவே நாம் கண்டோம். தமிழ் அன்னை, தமிழன்னை. அது எவ்வகை புணர்ச்சியாக கூறினோம்? தமிழன்னை என்பது இயல்பு புணர்ச்சி என்று கூறினோம்.
அதே போன்று இங்கு பாலாடை என்பது பால் கூட்டல் ஆடை இயல்பாக புணர்ந்துள்ளதால் இதுவும் இயல்பு புணர்ச்சி தான். இதற்கு சரியான விடை இயல்பு புணர்ச்சி என்பதே. அடுத்ததாக புணர்ச்சியை பொருத்தி காண்போம். மட்பாண்டம் தோன்றல் விகாரம், மரவேர் இயல்பு புணர்ச்சி, மணிமுடி கெடுதல் விகாரம், கடைத்தெரு திரிதல் விகாரம் என்று இங்கே சொல்லியிருக்கிறார்கள். இவை சரியாக தெரியவில்லை. நாம் சரியாக பொருத்தலாமா? மண் கூட்டல் பாண்டம் மட்பாண்டம், இங்கு இன் என்பது இட்டாக மாறியுள்ளதால் இது திரிதல் விகாரம். மரம் வேர், மரம் கூட்டல் வேர் மரவேர் என்று ஆனதால் இது கெடுதல் விகாரம். மணி முடி இரண்டும் இயல்பாக புணர்ந்ததால் இயல்பு புணர்ச்சி. கடை தெரு இரண்டு சொற்களுக்கிடையில் இத்தென்கிற ஒற்று தோன்றியுள்ளதால் இது தோன்றல் விகாரம். மாணவர்களே, புணர்ச்சி குறித்த பாடப்பகுதியை கற்ற நாம் கற்றதை நினைவில் கொள்ள வினாக்கள் சிலவற்றை கேட்டு அவற்றுக்கு விடையில் நீங்கள் சொல்லுகிறீர்களா? ஒவ்வொன்றாக கேட்கிறேன். நீங்கள் சொல்லவில்லை என்றால் நானே விடை சொல்லுகிறேன். அவற்றை கூர்ந்து கவனித்து நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். புணர்ச்சி என்றால் என்ன? நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவது புணர்ச்சி எனப்படும். இருவகை புணர்ச்சிகள் யாவை? ஒன்று இயல்பு புணர்ச்சி, மற்றொன்று விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி என்றால் என்ன? நிலைமொழி வருமொழி எவ்வித மாற்றமும் இல்லாமல் இணைவது இயல்பு புணர்ச்சி. எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? தாய் என்கிற நிலைமொழியும் மொழி என்கிற வருமொழியும் இயல்பாக புணர்ந்து தாய்மொழி என்று வருவது இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி என்றால் என்ன? விகார புணர்ச்சி என்பது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழ்வது விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சியின் வகைகள் யாவை? விகார புணர்ச்சியின் வகைகள் தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். தோன்றல் விகாரம் என்றால் என்ன? நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஓர் எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம். தமிழ் என்கிற நிலைமொழியும் தாய் என்கிற வருமொழியும் சேரும் பொழுது, இணையும் பொழுது இடையில் புதிதாக தகர ஒற்று தோன்றுவதால் இது தோன்றல் விகாரம். நன்றி, வணக்கம்.